Taste the Daily. செவ்வாப்பேட்டையில் போக்சோ வழக்கில் கைதான 2 ஆசிரியர்களை விடுவிக்க கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருவள்ளூர் ஆவடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கருணாநிதி இணைந்திருக்கிறார். கருணாநிதி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையத். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டையில் இருக்கிறது அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இதில் பள்ளியில பாத்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்க பயின்று வராங்க. இந்த மாணவிகளிடம் ஒரு சிலர் ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சீண்டியதாக ஒரு புகார் ஒன்று எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி போல குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் அதிக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் 2 ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் முதல்ல தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்யறாங்க. இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா கொடுத்த புகாரின் பேர்ல அவங்க ஆசிரியர்கள், அதாவது 2 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்து நேற்று நைட்டு 20 சிறையில் அடைக்கிறாங்க. 2 ஆசிரியர்கள் போக்சோவில் கைது செய்து மாணவிகள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் திருவள்ளூர் ஆவடி செல்லும் சாலையில 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலையில் பொய்யான புகாரின் பெயரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 9 மணி முதல் 11 மணிக்கு தாண்டியும் இதுவரையும் மாணவிகள் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் ஆசிரியர்களை விடுதலை செய்ய ஆக வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பியவாறு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனையடுத்து காவல்துறையை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. காவல்துறைக்கும் அவங்க மாணவிகள் எந்த இதுவும் ஏற்படலை. அதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் நேரில் பேச்சுவார்த்தை பண்ணாரு. நடவடிக்கை எடுக்கிறோம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக மாணவிகள் அதற்கும் சம்மதிக்காமல் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் எங்கள் ஆசிரியர்களை 2 ஆசிரியர்களையும் விடுதலை செய்யணும், வெளியில் செய்தால் மட்டும்தான் நான் இங்கிருந்து கலந்து செய்வோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது 2 ஆசிரியர்கள் நேர்மையானவர்கள், மாணவிகளின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். அவங்க இது ஒரு சில மாணவிகள் அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்ததால அவங்க கொடுத்த பொய்யான புகாரின் பேரில் தான் இந்த மாதிரி அந்த 2 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மாவட்ட ஆட்சியர் இதுக்கு உடனே அந்த மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆசிரியர்களை திட்டியதாகவும் அதை சம்பந்தமாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கலெக்டர் அந்த ஆசிரியர் குழுக்களை கூப்பிட்டு அழைத்து பேசி சமரசப்படுத்தினார். இதெல்லாம் ஆசிரியர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காகவே கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி மாணவிகள் கருதுறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் நேரில் 2 ஆசிரியர்களை விடுதலை செய்யும் வரை நாங்கள் கலந்து செல்ல போவதில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் அந்த பகுதியில் குவிந்திருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாநிதி. எதுவா இருந்தாலும் நாங்க இங்க நிக்கிறோம்னா அவர் தள்ளி நின்று தான் பேசுவாரு. அவர் அவ்வளவு நல்லவர். அவருக்காக எங்க ஸ்கூலே அழுதுச்சு. அவருக்காக அவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச பரவாயில்லையே கலெக்டர் வரணும் எல்லாரும் சொல்றாங்க. கலெக்டர் தயவு செஞ்சு இங்க வாங்க. நீங்க தான் எங்க சார் விடுதலை பண்ணலாம். இன்னைக்கே விடுதலை பண்ணலாம். என்னோட வார்த்தையை நம்பி இப்ப எங்க சார்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை பேர் விசாரிக்க சொல்லுங்க. ஒரு பொண்ணோட வார்த்தையை நம்பி இவ்வளவு பண்றாங்க. 500 பேர் இருக்கும். 500 பேரோட வார்த்தையை கேட்டு அவங்க இன்னைக்கே ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? அந்த பொண்ணோட கிளாஸுக்கே அந்த சார் போகல. ஏன்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் தனியா இருக்கு. ஒரு 2 டீச்சர் இருப்பாங்க மேக்ஸ் டீச்சர் ஒன்னும் சார் ஒன்னும் இருப்பாங்க. அத மாதிரி ஒரு